நாள் மீந்து போன இடியாப்பத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் நைட்டு டின்னருக்கு ஒரு பலிய டிஷ் பண்ண கதை தான் இது. செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். ஒரு 20-25 நாளா ஊர்லயே இல்லாம திருச்சியில தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் என் மைண்ட்ல ஒரு விஷயம் உதிச்சுது. நான் ஒரு 2 வருஷ காலமாவே ஒரு மார்க்கமா தான் சுத்திட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. வெரி குட் பிரில்லியன்ட். ஸோ இதுக்காக நான் எடுத்த முடிவு தான் ஒரு 100 days கன்சிஸ்டண்ட்டாக எல்லா விஷயத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதை நான் மட்டும் தனியாக செய்யாமல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு vlog மாதிரி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸோட இன்ஸ்டாலையுமே போஸ்ட் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் ஆரம்பித்ததுமே முதல்ல உங்ககிட்ட தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே யூடியூப்லேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், எல்லாத்துலேயுமே கன்சிஸ்டன்சி வரணும், அண்ட் அது எல்லாத்தையுமே ஜாய்ஃபுல்லாக பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயின் கோல். அப்போது இந்த கோலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தப்போ, உற்சாகமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் குழப்பதில்லை, நான் யோசிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கே தெரியல என்ன பேர் வைக்கணும்ன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நான் பண்ண இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே நான் இன்னொரு யூடியூப் சேனல்லேருந்து காப்பி அடித்த பிட்டு தான். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது இது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.